குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது கடல் குப்பி, சீ அர்ச்சின். இது முத்தோலிகள் வகையை சார்ந்தது. இது விலங்குலகம் பாடத்தில் நம்ம டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸில் பார்க்கக்கூடிய அதில் ஒவ்வொரு பிரிவாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு உள்ளது முத்தோலிகள், அடுத்தது கடல் குப்பியில் அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நாடாப்புழு. இது நாடாப்புழு வந்து உடல் குழி அற்றவை. இதில் வந்து உடல் குழி வந்து இருக்காது, அதனால் இதை வந்து உடல் குழி அற்றவைக்கு எடுத்துக்காட்டு வந்து நாடாப்புழு. அடுத்தது வந்து நட்சத்திர மீன். இந்த நட்சத்திர மீன் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா முத்தோலிகள் வகைக்கு தான் எடுத்துக்காட்டு. இதில் சின்ன சின்ன முள்கள் மாதிரி அதோட தோல் பகுதியில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம முத்தோலிகள் வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறோம். இதில் ஒரு நீச்சி விழுந்தால் கூட இது தானாகவே அடுத்தது வளரக்கூடியது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது வந்து தேன். இது வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கணுக்காளிகளுக்கு எடுத்துக்காட்டு. இதோட கால்கள் வந்து நிறைய ஒன்றிணைந்து இருக்கும். இதில் வந்து கொடுக்கு வந்து விஷத்தன்மை உடையதாக இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கணுக்காளிகளுக்கு எடுத்துக்காட்டான தேள். அடுத்தது வந்து இந்த எர்த்வாம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா இது உடல் குழி, உண்மையான உடல் குழி உடைய விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு. மண்புழு வந்து உடல் குழி உடையதுக்கு எடுத்துக்காட்டு. இது நாடாப்புழு, மண்புழு, இது ரெண்டுமே உடல் குழிகளோட வகைகளை சார்ந்தது. அடுத்தது தேள், இது வந்து நட்சத்திர மீன், கடல் குப்பி, தேள், இது எல்லாமே விலங்குலகத்தில்